ஸ்ரீமத் பகவத்கீதை தியான யோகம். பயிற்சிங்கிறது பழக்கம், திரும்ப திரும்ப ஒன்றை செய்கிறது. நீந்த கற்றுக்கிறவன் அதை தொடர்ந்து பயிற்சியாக செஞ்சு வரணும். ஒரே ஒரு நாள் பயிற்சி கடலில் நீந்த உதவாது. அநேக முறை முயன்ற பிறகே நீந்தக்கூடிய சக்தி உண்டாகும்னு சொல்லுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். பரமாத்மாவை தன்னுடைய இலக்காக்கி மன ஓட்ட பெருக்கதை திரும்ப திரும்ப அவரிடமே செலுத்தக்கூடிய முயற்சி தான் பயிற்சின்னு சொல்கிறாங்க. எல்லா விருப்பங்களையும் அறவே விளக்கும் மனப்பாங்கு வைராக்கியம். எல்லா விருப்பங்களையும் அறவே விளக்கும் மனப்பாங்கு வைராக்கியம். அதான் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். ரெண்டு உதரும் ஒட்டாது. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். உனக்கு எதன் மீது ஆசை இருக்கிறதோ அதை விட்டுவிட்டால் அதனால் துன்பம் இல்லை. அப்போ அந்த அறவே விளக்கணும். அந்த வைராக்கியங்கிறது மனத்திட்பம், மனத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உறுதியான செயல்பாடு. இணைத்திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாத உலகு அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்வார். அப்போ வைராக்கியம் உள்ளவனுடைய சித்தம் எந்த நிலையிலையும் எந்த பக்கமும் ஈடுபடாது. அதாவது காரணங்கள் சொல்லக்கூடியவன் வைராக்கியம் இல்லாதவன். ஒரு காரியத்தை செய்யும்போது அதில் வரக்கூடிய இடர்களை பார்த்து மிரண்டு போய் பின்வாங்கும்போது நிச்சயமாக அது வைராக்கியம் இல்லை. இப்போ ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறோம், கடைசி வரைக்கும் வைராக்கியத்தோடு போராடுறாங்க. ஒரு டீம் 7 கோல் போட்டிருந்தா கூட, ஆப்போனன்ட் டீம் 0 இருந்தால் கூட கடைசி வரைக்கும் அந்த போராட்டத்தை தொடர்றாங்க. எப்பயும் நம்மளால் முடியும் 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 அதுதான் வைராக்கியம். வைராக்கியங்கிறது மனசை ஒருமுகப்படுத்தி கொண்டு வர்றது. அப்போ வசப்படுத்த உபாயங்களை சொன்ன பகவான் மனதை வசப்படுத்தாவிட்டால் விளையும் தீங்கு பற்றி சொல்கிறார். மனதை அடக்காதவன் யோகத்தை அடைய முடியாது என்பது கருத்து. மனதை பயிற்சினால் அடக்கி யோகத்தை அடைவது இயலும். பயிற்சியும் வைராக்கியமும் முறையாக கடைபிடிக்கணும். அர்ஜுனன் சொன்னால், கிருஷ்ண பிரபுவே, யோகத்தில் சிரத்தை உள்ளவனாக இருந்தும் மன அடக்கம் இல்லாமையால் யோகத்திலிருந்து மனம் நழுவிய யோகி யோகம் நிறைவாறுது என்ன கதி அடைகிறான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அர்ஜுனன் என்ன கேட்குறாரு? கிருஷ்ணா, யோகத்தில் சிரத்தை உள்ளவனாக இருந்தும் கவனம் யோகத்தில் இருக்குது, மன அடக்கம் இல்லை. அப்போ யோகத்திலேருந்து மனம் நழுவி யோகி யோகம் நிறைவேறாது என்ன ஆகணும் அப்படி சொல்லி கேட்குறாங்க. பெரும் தோளாய் பகவானை அடைகின்ற மார்க்கத்தில் வழி தெரியாமல் மயங்கி பிடிப்பு இல்லாத மனிதன் 2 வழிகள் என்றும் நழுவி சிதறிய மேகம் போல அழிந்து விட மாட்டான அர்ஜுனன் சொன்னான். கிருஷ்ணா, எனது இந்த ஐயத்தை அறவே அறுக்க தகுந்தவர் நீரே. உண்மையென்று இந்த சந்தேகத்தை அகற்றக்கூடியவர் யாரும் இல்லை. பகவான் அளித்த பதில். அர்ஜுனா, அந்த மனிதனுக்கு இன்மையிலோ மறுமையிலோ அழிவில்லை. ஆன்மீக மேம்பாட்டிற்காக சாதனை புரியும் எந்த மனிதனும் தாழ்நிலை அடைவதில்லை. ஆன்மீக மேம்பாட்டுக்காக சாதனை பண்ணணும். சாதனைனா உயர்வான காரியங்கள் பண்ணணும். ஒரு மனிதனுடைய எண்ணத்துக்கும் நோக்கத்துக்கும் தக்கபடி அவனுக்கு சன்மானம் கிடைக்கிறது. எண்ணத்துக்கும் நோக்கத்துக்கும் தக்கபடி சன்மானம் கிடைக்குது. அதாவது வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. மனசுக்கு தகுந்த அளவுக்கு தான் கிடைக்கிது. அதாவது ஈஸ்வரன் பக்தர்கள் விரும்புவவற்றெல்லாம் கொடுக்கும் கற்ப விருட்சம் போன்றவன் என்பார் ராமகிருஷ்ணர். அதாவது என்ன சொல்கிறாரு? பக்தர்கள் விரும்புகிறதெல்லாமே கொடுக்குறார் கடவுள்னு சொல்கிறார். அது உண்மை. மனிதனுக்கு யதார்த்தம் புரியாததுனால்தான் வருத்தம் அதிகமாக இருக்குது. ஹார்ட்டில் ஒரு சின்ன வால்வை ரிப்பேர் பண்ணுற ஒரு ஆஸ்பத்திரி 4 லட்ச ரூபா வாங்கிடுறாங்க அந்த வால்வை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, 1 லட்சம் ஆகிடுது. இவ்வளோ பெரிய உடம்பை இறைவன் கொடுத்துருக்காரு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்.
எதுக்கும் காசு வாங்கலை. ஹார்ட்டு, லங்ஸுக்கு தனியாக காசு, கிட்னிக்கு தனியாக பெரிய ஒரு ஃபேக்ட்ரியே நடக்குது. சாப்பிட்ட சாப்பாடு ஜெரிமானம் ஆகிறதுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் HCl உள்ளே இருக்குது. சிறுகுடல் பெருகுடல் என்ன அந்த பைப்லேருந்து எப்படி இறங்குது, அந்த ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சால் கூட மனிதனால் இப்படி பண்ண முடியாது. இறைவனுடைய கொடை. அப்போ இவ்வளவு கிடைச்ச பிறகு கூட மனிதன் ஏன் சஞ்சலப்படுறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய வெள்ளை பேப்பர், 3 அடிக்கு 3 அடி வெள்ளை பேப்பர், அந்த அவ்வளோ பெரிய வெள்ளை பேப்பரில் ஒரு சின்னதாக ஒரு கருப்பு கோடு போட்டுட்டா அந்த கோடு தெரியும், பேப்பர் தெரியாது. அந்த மாதிரி மனுஷனுக்கு தனக்கு கிடைச்சதை விட கிடைக்காத ஒரு சின்ன விஷயம் அதுவும் கிடைச்சிருச்சுன்னா அது மேலே அப்புறம் அவனுக்கு ஆர்வம் இல்லை. அதாவது லட்டு கிடைச்ச வரைக்கும் லட்டு மேலே ஆசை, லட்டு சாப்பிட்ட பிறகு லட்டு வேணாம், வேறு ஜிலேபி, மைசூர் பாக்கு, இப்படி மனிதனுடைய மனம் ஏக்கத்திலேயே இருக்குது. அதனால தான் ஒரு அருமையான பாட்டு ஒன்று உண்டு, ஏக்கத்தில் பாதி தூக்கத்தில் பாதின்னு ஒரு அருமையான பாட்டு உண்டு, சினிமா பாட்டு. ஒரு மனிதனுடைய எண்ணத்துக்கு நோக்கத்துக்கு தக்கபடி எனக்கு சன்மானம் கிடைக்குது. ஈஸ்வரன் பக்தர்கள் விரும்பினெல்லாம் கொடுக்குறாரு. யோகத்தினின்றும் வழுவியன் புண்ணியம் செய்தவருக்கு சொர்க்கம் முதலிய உலகங்களை அடைந்து பல்லாண்டுகள் அங்கள் வாழ்ந்து மறுபடியும் நல்லொழுக்கமுடைய செல்வந்தர்கள் வீட்டில் பிறக்கிறான். அதாவது இது எப்படி உண்மையாக இருக்கும் அப்படின்னு சில பேர் கேட்க முடியும். திரும்ப பிறக்கிறான். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து அப்படி சொல்லணும். எழுமையும் ஏமாப்புடைத்து. ஒரு ஜென்மத்தில் படிக்கிற படிப்பு 7 ஜென்மத்துக்கு வரும்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா, அப்போ 7 ஜென்மம் இருக்குது. அதனால தான் மனுஷனுக்கு ஏதோ பழைய நினைவுலாம் வருது. யோக பொருள்களில் உள்ள ருசி, நோய் முதலியவற்றால் சாதனை ஈடுபட்டவருடைய மனம் மேலான லட்சியத்திலிருந்து நழுவிவிடலாம். போகப் பொருளில் உள்ள ருசி, நோய் முதலியவற்றால் சாதனையிலேருந்து விலகிடலாம். இப்போ விஸ்வாமித்திரர் வைராக்கியசாலி, தவம் பண்ணுறாரு. ஒரு பெண் ஆட்டம் ஆடுறா, மனசு மாறி போகுது, அவருடைய தவம் கலைஞ்சி போயிடுது. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், தவம் பண்ணுறாங்க, அது பாம்பு கூண்டு மாதிரி ஒரு பெரிய கூடு வர்ற மாதிரி கூட தவம் பண்ணுறாங்க, அப்படி இருக்காங்கன்றாங்க. அதனால தான் வள்ளுவர் சொல்லுவார், தவம் முடியவருக்கே ஆகும்வார். யாரால் தவம் பண்ண முடியுமோ அவங்க தான் பண்ண முடியும். தவம் பண்ணுறதுங்கிறது என்னென்னா, கொக்கு ஒரு காலில் தவம் பண்ணிச்சான். எதுக்கு? ஒரு மீன் ஓட ஒரு மீன் வர வாடி இருக்குமாம் கொக்கு. அந்த ஒத்த காலிலேயே நின்று பார்த்துட்டு இருந்து சரியான நேரத்தில் பிடிச்சி அந்த கவனம், அந்த தியானம், அதுதான் வெற்றியை அவங்களால சாதிக்க முடியுது. ஒரு சிங்கமோ ஒரு புலியோ வேட்டையாட போகும்போது டக்குன்னு போகிறதில்ல, அனுமானித்து சரியான நேரத்தில் தான் அட்டாக் பண்ணுது. அப்போ மனிதனுக்கு தன்னுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தணும். அப்போ அதுக்கு ஒரே ஒரு வழி, போகப்பொருள், ருசி, நோய் இதிலேருந்து விலகணும். அப்போ தான் அந்த லட்சியத்தில் நம்ம வர முடியும். இல்லைன்னா லட்சியத்துலேருந்து நழுவிடலாம். அடைந்த புண்ணியத்தின் காரணமாய் தீய கதி தரும் போகங்கள் நிறைந்த உலகிற்கு போக மாட்டார். அதாவது அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறது துன்பமாக இருக்கிறது வெளியில் இருக்கிறது இல்லை, அவங்க உள்ளே தான் இருக்குது அந்த செயல்பாடுகள். உயர்குணமும் தூய நடத்தையும் கொண்ட செல்வர்கள் வீட்டில் பிறப்பார்.